ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் சேனல். நாம் இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சு போகிறோம் அப்படின்னா, ஒரு AWS அட்மின் ஜாபுக்கு வரவங்களுக்கு ப்ரோக்ராமிங் நாலேஜ் வந்துட்டு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட், ப்ரோக்ராம் நாலேஜ் தேவையா இல்லையா அப்படின்றத நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதான் கேரியரை வந்து ஃப்ரெஷரை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க மீன்ஸ் அவங்களுக்கு வந்து இந்த ப்ரோக்ராமிங் டெவலப்பிங் சைடு ப்ரோக்ராமிங் கற்றுக்கிட்டு ஒரு ஜாவா டெவலப்பரா, இந்த மாதிரி ஒரு PHP டெவலப்பரா போகிறதுக்கு இஷ்டம் இல்லாமல் அதில் அந்த அளவுக்கு வந்து விருப்பமோ ஆர்வமோ இல்லாமல் சப்போர்ட்டில், அதாவது சப்போர்ட் மீன்ஸ் இந்த மாதிரி லினக்ஸ் அட்மினா இல்லைனா வேரியஸ் கிளவுட் டெவாப்ஸ் இந்த மாதிரி வரணும்னு ஆசைப்படுவாங்க. இப்போ அவங்களுக்கு வந்துட்டு அவங்களா இருக்கட்டும், இல்லை ஆல்ரெடி வந்துட்டு ஐடியில் வந்து நேரடியாக கிளவுட் இதில் இல்லாமல் வேற ஜாப்ல இருப்பாங்க, வேற மானிட்டரிங் இந்த மாதிரி வந்து டேட்டாபேஸ் இல்லைனா வேரியஸ் கைண்ட் ஆஃப் வேற அதர் ஜாப்ல இருப்பாங்க. சரிங்களா, அவங்க வந்து டெவாப்ஸ்க்கோ கிளவுடுக்கோ சுவிட்ச் ஓவர் ஆகணும்னு நினைப்பாங்க. இப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பீப்புளுக்கும் இருக்கக்கூடிய ஒரு டவுட் என்னன்னா, நான் வந்து ஆல்ரெடி எனக்கு வந்து ப்ரோக்ராம் வந்து எனக்கு தெரியாது, அதை எனக்கு கத்துக்கிறதுக்கு ஆர்வமும் இல்லை, அந்த பக்கம் வேணான்னு தான் நான் இந்த பக்கம் வர்றேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. பார்த்தீங்க அப்படின்னா அப்படி பார்க்கும்போது இப்போ தேவையா, நம்ம வந்து AWS அட்மினா வர்றோம் அப்படின்னா நமக்கு வந்து ப்ரோக்ராம் நாலேஜ் வந்து ரொம்ப கோடிங் லெவலில் நமக்கு தேவையா இல்லையா? அட்மினிஸ்ட்ரேட்டரா போறாரு அப்படின்னா ஒரு இது இருக்கு இல்லைங்களா, ஒரு ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் ஒரு டிபி நம்ம சொல்லுவோம் இல்லையா. அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வெப் சர்வரில் போயிட்டு சம் கான்ஃபிகரேஷன் சேஞ்சஸ்லாம் பண்ண வேண்டியிருக்கும், ஒரு பேக் அண்ட் PHPயில் போய் சேஞ்சஸ் பண்ண வேண்டியிருக்கும், தென் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு MySQL டேட்டாபேஸ் லெவலில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ கண்டிப்பாக வந்துட்டு ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் டாஸ்க்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். சரி, டெவாப்ஸ் இன்ஜினியராக போனால் இன்னும் கூடுதலாக கூட ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் கிளவுடுக்கு நீங்கள் வரும்போது கொஞ்சம் உங்களுக்கு கம்மி தான். உங்களுக்கு வந்துட்டு கிளவுட்ல நீங்கள் எதுவும் ஜஸ்ட் AWS அட்மினிஸ்ட்ரேஷன், AWS சர்வீசஸ் எல்லாம் நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கம்மி தான். சரி, ஓகே, நம்ம வந்துட்டு முதல்ல ரியாலிட்டி என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம், தென் நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ நான் நாக்கிரியில் போயிட்டு AWS அட்மின் ஜாப் வந்து டைப் பண்ணுறேன். சரிங்களா, AWS அட்மின் ஜாப்ஸ் இன் பெங்களூர் நான் டைப் பண்ணி சர்ச் கொடுக்குறேன். இப்போ நமக்கு வரக்கூடிய ரிசல்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா Azure அண்ட் AWS அட்மின் ஒரு ஜாப் வந்திருக்கு. தென் வந்து பார்த்தீங்கன்னா AWS அட்மினிஸ்ட்ரேட்டர் IT இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு வந்திருக்கு. இந்த மாதிரி மைண்ட்ரியில் வந்துட்டு AWS அட்மினிஸ்ட்ரேட்டர் அண்ட் லீடு வந்திருக்கு. ஓகே, இப்போ நம்ம Azure AWS எடுத்தோம் அப்படின்னா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா Azure டெவலப்மெண்ட் அண்ட் ஆர்கிடெக்ட்ல நல்ல நாலேஜ் இருக்கணும். தென் பர்டிகுலராக அவங்க வந்து SQL சர்வர் அட்மினிஸ்ட்ரேஷன் கேட்குறாங்க. SQL வந்து DB அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து கேட்கணும், பேக்கப், ரீஸ்டோர், கிரியேட் டேட்டாபேஸ், லாகின், கிரியேட் ரோல்ஸ் இதெல்லாம் கேட்குறாங்க. தென் வந்து அகெயின் ஆஃப் AWS Azure வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் டிப்ளாய்மெண்டோட நாலேஜ் இருக்கணும். செல் ஸ்கிரிப்ட் பைத்தான் இருந்ததுன்னா ஆடட் அட்வான்டேஜ் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது வந்துட்டு Azure AWS அட்மின். தென் செகண்ட் ஜாப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், AWS அட்மினிஸ்ட்ரேட்டர் IT இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஜாப்ல என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா AWSல வந்துட்டு எல்லாம் ப்ரொவிஷன் பண்ண தெரியணும், ப்ரொவிஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் உங்களுக்கு ப்ரொவிஷன் பண்ண தெரியணும், சர்வீசஸ் எல்லாம். தென் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா சென்டர் வந்து இன்ஸ்டாலேஷன், மெயின்டெனன்ஸ், மானிட்டரிங் இந்த மாதிரியான ஜாப்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ரெஸ்பான்சிபிலிட்டி லினக்ஸ் சர்வர் மெயின்டெனன்ஸ், இன்ஸ்டாலேஷன், பேக்கப் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. நெட்வொர்க் ஸ்டோரேஜ் எல்லாம் இருக்கீங்களா, அதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். DR ரெஸ்பான்ஸ் பிளானிங், ஒரு DR இன்சிடென்ட் நடந்துருது அப்படின்னா உங்களுக்கு எப்படி DR செட்டப், எப்படி வந்து DR ஒர்க் ஆகும், எப்படி அதை பிளான் பண்ணுறது, அது எப்படி வந்து அங்கே அப் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தென் அது இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லினக்ஸ் அண்ட் மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் வந்து கான்ஃபிகரேஷன் சப்போர்ட், பிரைமரிலி அதோட சர்வர்ஸ்க்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. தென் அவ்வளோதான், மேஜராக ஒன்றும் போடல. என்டர்பிரைஸ் லெவலில் நீங்கள் சப்போர்ட் பண்ணிருக்கணும், சாஃப்ட்வேர்லாம் என்டர்பிரைஸ் லெவலில் டெக்னிக்கல் சப்போர்ட்லாம் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதை தாண்டி ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே அதர் டெக்னிக்கல் ஸ்கில்லே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பேசிக் நெட்வொர்க்கோட கான்செப்ட், AWS இது ஓகேங்களா, இதே சேம் திங் தான் இங்கே வந்து பண்ணிக்கிறாங்க. எந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரோக்ராம் வந்து மென்ஷன் பண்ணல. ஓகே, நாம் இன்னொரு ஜாப் எடுத்துக்கலாம். மைண்ட்ரியில் வந்துட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 years IT இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் க்ளவுட் பேக்ரவுண்ட் கேட்டுக்கிறாங்க. தென் வந்து 2 years கம்ப்ளீட் ஹேண்ட்சன் கேட்டுக்கிறாங்க. AWSல என்னென்ன சர்வீசஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிருக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிறாங்க. அதுக்குள்ளே திருப்பியும் VPC அந்த சர்வீசஸ்குள்ளே போகிறாங்க. தென் மானிட்டரிங் சர்வீஸ், தென் Route 53 இந்த மாதிரியான எல்லா விதமான சர்வீஸ் கேட்குறாங்க. தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டட் ஸ்கிரிப்டிங், டெராஃபார்ம், பைத்தான், லாம்டா இந்த மாதிரி கேட்டுக்கிறாங்க. ஜெங்கின்ஸ், கிட் அந்த மாதிரி DevOps டூல்ஸ் வந்து கேட்டுக்கிறாங்க. இந்த மாதிரியான டூல் உங்களுக்கு நிறைய வருது. கிளவுட் இன்ஜினியர், சேஞ்ச் பிளான் அண்ட் ரெகுலர் ப்ராஜெக்ட் ஸ்பெசிஃபிக் டாக்குமெண்டேஷன்லாம் நீங்கள் வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கணும். ஓகே, தேர்ட் பார்ட்டி மானிட்டரிங் டூல்லாம் கேட்டுருக்காங்க. இந்த மாதிரி அடிஷனலான இன்ஃபர்மேஷன், பேசிக்கான ஒரு கான்ஃபிகரேஷன் ஐடியா இருக்கணும். தேர்ட் பார்ட்டி மானிட்டரிங் டூல்லாம் வெண்டாரோட ரிசால்விங் கோஆர்டினேட் பண்ணி வெண்டாரோட நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்துருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, ரிப்போர்ட் எடுக்கிறது டெய்லி, வீக்லி, மந்த்லி வந்து ரிப்போர்ட்டிங் வந்து ஆப்ரேஷன் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரோக்ராம் கேட்டுக்கணும் கிடையாது. ஓகே, இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா AWS அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க்குக்கு நீங்க போகும்போது கண்டிப்பா உங்களுக்கு வந்து ப்ரோக்ராம் நாலேஜ் தேவையில்லை மீன்ஸ் எவ்வளோ ஒரு ரொம்ப மினிமம் லெவலில் தெரிஞ்சிருந்தா போதும்.
சரிங்களா. ஆனா அதுவே நீங்க ஒரு டெவாப்ஸ் இன்ஜினியரா போறீங்க அப்படின்னா கம்பல்சரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா நீங்க டெவாப்ஸ் இன்ஜினியர் வந்துட்டு டெவலப்பரோட நீங்க கோஆர்டினேட் பண்ணி ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா. நீங்க அவங்க கொடுக்குற கோடு பில்ட் எடுத்து போய் நீங்க வந்து ரிலீஸ் பண்ற மாதிரி இருக்கும். அப்ப இன்னும் உங்களுக்கு வந்து அதோடைய டிபெண்டன்சி இதெல்லாம் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நாலேஜ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். கூடுதலான நாலேஜ், அதாவது நார்மலா AWS அட்மினிஸ்ட்ரேஷன் ஜாப்க்கு நீங்க போறப்ப ரொம்ப மினிமமா தெரிஞ்சா போதும். அதே நீங்க ஒரு டெவாப்ஸ் இன்ஜினியரா போறப்ப அதுலயே நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நம்ம டெவலப்பரோட கோஆர்டினேட் பண்ணும்போது என்னென்ன மாதிரியான ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் என்னென்ன மாதிரியான லாங்குவேஜ்ல யூஸ் பண்றாங்க, அது எந்த மாதிரி அவன் டெவலப்மெண்ட் பண்றாங்க, கோட்ல டெவலப் பண்றாங்க அப்படின்னா அதோடைய கடைசி பில்டு பேக்கேஜ் ஜார் வார்லாம் சொல்றோம் இல்லைங்களா. இப்போ டாக்கரா இது பண்றோம் அப்படின்னா அதெல்லாம் எந்த மாதிரியான ப்ராசஸ் நடக்குதுன்னு உங்களுக்கு வந்து ஒரு அவுட்லைன் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு வந்து இது எப்படி சொல்றது அப்படின்னா, இப்போ ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன். ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்னு சொல்லுவாங்க இன் ப்ரோக்ராமிங் சைடு. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து எல்லா, அதாவது அவங்க ஒரு ஒரு இதுல வந்து நல்ல டீப்பான நாலேஜ் இருக்கும். அதாவது T-ஷேப் டெவலப்பர்னு கூட சொல்லுவாங்க. டீப்பான நாலேஜ் இருக்கும். அதர் இருக்கு இல்லைங்களா, ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து முன்னாடி HTML CSSல இருந்து லாஸ்ட் டேட்டாபேஸ் வரைக்கும் அவங்களுக்கு எல்லாத்த பத்தியுமே ஒரு ஜென்ரலான நாலேஜ் இருக்கும். அதோட ஒர்க் ஃப்ளோ, அந்த ப்ராசஸ் வந்து அவங்களுக்கு தெரியும். சரிங்களா. ஆனா அவங்க ஒரு இதுல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. சேம் திங். அந்த மாதிரி தான் நீங்களும் வந்து ஒரு இதுல வந்து நீங்க ஏதாவது ஒரு இதுல நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும். அந்த மாதிரி நீங்க அது AWS அட்மினிஸ்ட்ரேஷன்ல AWS சர்வீசஸ் பத்தி உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்கான நாலேஜ் இருக்கு அப்படின்னா மிச்சத்தை பத்தி ஓரளவு சின்ன சின்ன அது டெவாப்ஸோட டூல்ஸா இருக்கலாம், இல்லைன்னா லெனக்ஸா இருக்கலாம், இல்ல ப்ரோக்ராமிங் இருக்கலாம். இதை பத்தி உங்களுக்கு வந்து ஜென்ரல் அதோட ஒர்க் ஃப்ளோ நாலேஜ் இருந்தா போதும். சரிங்களா. ஆனா அப்ப ஏதோ ஒண்ணுல உங்களுக்கு என்ன இருக்கணும், டீப்பான நாலேஜ் வந்து எப்படி ப்ரோக்ராம் டெவலப்பருக்கு இருக்கோ அதே மாதிரி உங்களுக்கு இருக்கணும். AWS பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்ததுதான் அந்த மாதிரி இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. உங்களை அந்த மாதிரி கேட்க போறது இல்லை. இதுதான் அதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம். இன்னைக்கு இருக்கிற COVID-19 சுச்சுவேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம மோர் ஓவர் நாலேஜ் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்றோமோ, சரிங்களா, அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பா நிறைய லே ஆஃப் நடக்குன்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அந்த மாதிரி நடக்கும்போது நமக்கு நாலேஜ் அதிகமா இருக்கு, அதாவது நம்ம ஏதோ ஒரு விஷயங்களை கத்துக்கிட்டு சில விஷயங்களை மட்டும் செய்யக்கூடிய ஆளா இல்லாம ஒரு T-ஷேப் டெவலப்பர், நம்ம சொன்னோம்ல ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் மாதிரி, T-ஷேப் டெவலப்பர் மாதிரி நம்ம வந்து அட்மினிஸ்ட்ரேஷன்லையும் நம்ம வந்துட்டு எல்லாத்த பத்தி நமக்கு ஒரு ஜென்ரல், இப்போ ஹடூப்னா என்ன, ஒரு பிக் டேட்டா, எல்லாத்த பத்தியுமே நமக்கு ஒரு 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 பிரீஃபா ஒரு நாலேஜ் இருக்கு அப்படின்னா நமக்கு ரொம்ப பெரிய ஆடட் அட்வான்டேஜ். ஏதாவது ஒண்ணுல நம்ம என்ன டீப்பான நாலேஜ் எடுத்துக்கணும். தென் ப்ரோக்ராமிங் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா நீங்க ஒரு ரோட் மேப்ல அதை வச்சுக்கிறணும். அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. ரோட் மேப்ல இன்னைக்கு இல்லாட்டினாலும் நான் நல்ல ஜாபுக்கு AWSலயோ DevOpsலயோ போயிட்டு தென் நம்ம ஒரு டீப்பான ஒரு டிரைவ் வந்து ஒரு லாங்குவேஜ்ல பண்ணணும் அப்படிங்கறத ஒரு லாங் டேர்ம் கோலா நீங்க வச்சுக்கலாம். அதனால வராதுன்னா கிடையாது. கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா எந்த ஒரு விஷயமும் நீங்க ரியல் டைம்ல நீங்களே உங்களுடைய சொந்த அனுபவத்துல பார்த்துருப்பீங்க. எந்த ஒரு விஷயம் வந்து வரவே வராது அப்படின்னு கிடையாது. ஆரம்பத்துல வந்து நம்ம அப்படி நினைச்சிருந்துருப்போம். ஆனா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம சேனலே எடுத்துங்க, நம்ம வந்து ஒரு சேனல் ஆரம்பிச்சு இவ்வளவு வியூஸ் வந்து அச்சீவ் பண்ணுவோம்னு ஆரம்பத்தில் நினைச்சிருப்போம்னா கண்டிப்பா கிடையாது. ஆனா அது மோர் ஓவர் வந்து ஒரு ஒரு சின்ன சின்ன ஒர்க்ல வந்து பின்னாடி வந்து வரோம் இல்லைங்களா. இன்னைக்கு 4 சப்ஸ்கிரைபர், இன்னைக்கு இவ்வளவு வியூஸ் வந்திருக்கு அப்படின்னா நம்ம போடக்கூடிய சின்ன சின்ன இன்புட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அது கண்டிப்பா வந்து ஒரு இடத்துல பிரதிபலிக்குது. அதே மாதிரி நம்ம கொடுக்குற ஹெல்ப் மற்றவங்களுக்கு, இப்ப வந்து நிறைய பேர் நம்ம வந்து தொடர்பு கொள்றாங்க, நம்ம அவங்ககிட்ட வந்து அவங்களுக்கான கைடன்ஸ் கொடுக்குறோம். சில பேர் நமக்கு ஹெல்ப் பண்ற மாதிரியான பர்சன்ஸும் வர்றாங்க. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா இந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப்பை நம்ம வந்து வளர்த்துக்கிறது பிளஸ் நாலேஜ் நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது கண்டிப்பா வந்து ரொம்ப பெரிய யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, நம்ம இன்னைக்கு எடுத்த டாபிக் ஓரளவு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். ஓகே, நம்ம இன்னொரு வீடியோல இன்னொரு AWS DevOps டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ.